மகாதேவ் சம்போ. ராசி தத்துவத்தில் நம்ம 11வதாக பார்க்கக்கூடிய அந்த ராசி அப்படிங்கிறது கும்பராசி. கும்பம் அப்படின்னாலே குடம்னு அர்த்தம். அப்போ கும்பராசிக்கு உண்டான முதன்மையான ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ திறமைகள் இருந்தும் வெளி உலகத்திற்கு காட்டப்படாத ஒரு துர்பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத கும்பம் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம் இருக்குது, ஒரு குடம் இருக்குது, அல்லது ஒரு செம்பு இருக்குது. இந்த செம்புக்கு உள்ள அல்லது குடத்திற்கு உள்ள ஒரு தீபத்தை வச்சு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்கன்னா உள்ள லைட் இருக்குது. க்ளோஸே பண்ண வேண்டாம், கும்பத்துக்குள்ளே ஒரு தீபத்தை ஏற்றினீங்கன்னா என்ன நடக்கும்? கண்டிப்பாக வெளி உலகத்துக்கு அவர்களுடைய திறமை போகாது. வெளியில் விளக்கு எரியாது, தெரியாது. உள்ளேருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, யார் கும்பராசியாக இருந்து தன்னுடைய திறமை அங்கீகரிக்கப்படவில்லை, அல்லது என்னை யாருமே ஏற்றுக்கிடலை, என்னை புரிஞ்சுக்கிடலை, இல்லைனா எனக்கு தேவையான வருமானங்கள் நான் 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறேன், ஆனால் எனக்கு கிடைக்கிறதே 500 தான் இருக்குது, என்னுடைய பொருளாதாரம் பற்றாக்குறையாக இருக்குது, இப்படி என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும், குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, இப்படி என்ன விதமான இதாக இருந்தாலும் குடவரை கோவிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எந்த குடவரை கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எங்கள் ஊர் தென்காசி மாவட்டம் புளியங்குடி. இந்த ஊர்லேயே கற்பக நாச்சியார் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு கோயில் இருக்குது. நம்ம ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்ரு தான், கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது, அவ்வளோதான். இதில் கற்பக நாச்சியார் ஆலயம் இது ஒரு குடவரை கோவில். அப்போ குடவரை கோயில் நீங்கள் வேறு இல்லாமல் எவ்வளோ கோயில் இருக்குது. குடவரை கோயில் திருப்பரங்குன்றத்தில் நீங்கள் மலையை குடைந்து செஞ்சுருக்கிறாங்க. வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். கழுகுமலை, கழுகாசலமூர்த்தி, அது குடவரை கோவில். அப்போ அந்த குடவரை கோவிலில் போய் ஒரு வழிபாடு, நீங்கள் என்ன நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க, முருகனை போய் கழுகுமலையில் போய் கும்பிட்டுட்டு வாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு பாருங்கள். ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் அதுலேயுமே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி ஆலயத்தில் ராஜ அலங்காரத்தில் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் 100% மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அடித்து சொல்ல முடியும் என்னால். அங்கே இருக்கக்கூடிய முருகன் கழுகாசலமூர்த்தி அப்படின்னு பேரில் அழைக்கப்படுறார். நீங்கள் ஒரே ஒரு தடவை கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு தடவை நாங்கள் இங்கே போயிட்டு வாங்க. அடுத்து நடக்கக்கூடியதை எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. சார் நீங்கள் என்னது தெரியாது, நீங்கள் சொன்னது 100% நடந்தது அப்படிங்கிறது நம்பிக்கையோடு சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகாதேவ் சம்போ.